Welcome back to my channel. In this video we are going to see modal verb can and could. இந்த வீடியோவில் கேனையும் குட்டையும் நம்ம எப்படி பயன்படுத்துறது, அது எந்தெந்த சமயங்களில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கேன் அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தான் நம்ம கேனை பயன்படுத்துவோம். கேன் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் அதை பயன்படுத்துவோம். குட்டை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். இப்போ எந்தெந்த சமயங்களில் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ கேன் வந்து நம்மளுடைய எபிலிட்டியை பற்றி சொல்லும்போது, அதாவது நம்மளால் முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது, இப்போது நம்மளால் வந்து ஆங்கிலம் பேச முடியும், இல்லை தெலுங்கு பேச முடியும், இல்லை மலையாளம் பேச முடியும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ கேன் ஸ்பீக் தெலுங்கு ஃப்ளூயன்ட்லி. ஸோ இந்த மாதிரி நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்மளுடைய எபிலிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம கேன் பயன்படுத்தலாம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, ஐ கேன் ஸ்பீக் மலையாளம் ஃப்ளூயன்ட்லி. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு கேனை பயன்படுத்த முடியும். அதே சமயத்தில் இந்த குட் வந்து எபிலிட்டியை பற்றி சொல்லும்போது எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஐ குட் ரன் 5 miles when I was young. நான் சிறுவனாக இருக்கும்போது என்னால் 5 மைல் தூரத்தை ஓட முடிந்தது, இப்போ என்னால் முடியாது அப்படிங்கிறத ஒரு நெகட்டிவாக காமிக்கிறதுக்கும், அப்போ முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல குட் பயன்படுத்துகிறோம். ஐ குட் ரன் 5 miles when I was young. இன்னும் நம்ம வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். கேனையும் பயன்படுத்த முடியும், குட்டையும் பயன்படுத்த முடியும். எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால், கேன் யூ டேக் மீ டு த சர்ச், கேன் யூ டேக் மீ டு த பஸ் ஸ்டாப், கேன் யூ டேக் மீ டு த மார்க்கெட். இது போல் எங்கேயாவது போகிறதுக்கு அது நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட கேட்கும்போது கேன் பயன்படுத்த முடியும். இது வந்து கொஷின் ஃபார்மில் இருக்குது. என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா, என்னை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா, பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விட முடியுமா. இதை நம்ம குட்டில் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, குட் யூ க்ளீன் த ஃப்ளோர் வென் யூ லீவ். இப்போ ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களையோ இல்லை யார்கிட்டையோ நம்ம சொல்கிறோம், நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி இடத்த க்ளீன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி பேசுகிறதுக்கு இந்த இடத்துல குட்டு பயன்படுத்தலாம். ஆஃபீஸில் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் வெளில முன்னக்கூட்டியே போயிடுறாங்க, ஒருத்தவங்க லேட்டாக வராங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம், குட் யூ லாக் த டோர் வென் யூ லீவ், குட் யூ லாக் த டோர் வென் யூ லீவ். நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது கதவை மூடிடுங்க அப்படின்னு சொல்கிறது, ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த குட்டு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்கிங் பெர்மிஷன். ஏதாவது நம்ம பெர்மிஷன் கேட்கும்போது கேனையும் பயன்படுத்த முடியும், குட்டையும் பயன்படுத்த முடியும். கேன் ஐ பாரோ யுவர் வேன் டுமாரோ, உங்களோட வேனை எனக்கு நாளைக்கு கொடுக்க முடியுமா. இது வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறது. குட்டில் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, குட் ஐ see my family டாக்டர். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்கிறோம், இப்போ அவங்க நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து என்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். நான் என்னுடைய ஃபேமிலி டாக்டரை சூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். குட் ஐ சூஸ் மை ஃபேமிலி டாக்டர். இப்போ தற்சமயம் பார்த்துட்ருக்க டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்கு இது போல் நம்ம கேட்கலாம். தென் நெக்ஸ்ட் எந்த இடத்துலலாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னா, அலௌடு திங்ஸ். இப்போ ஏதாவது ஒரு பொருட்களை எடுக்கிறதுக்கு அது மாதிரி விஷயத்தில் நம்ம கேனையும் பயன்படுத்த முடியும், குட்டையும் பயன்படுத்த முடியும். கேன் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கேன் வந்து ப்ரெசென்ட்லேயும் ஃப்யூச்சரில் தான் வரும், அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குட் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். ஓகேவா. ஸோ இங்கே இப்போது அலௌடு திங்ஸ்ன்னு சொல்லும்போது, யூ கேன் டேக் அ புக் அண்ட் ரீட் இஃப் யூ வாண்ட். உனக்கு விருப்பமான அந்த புக்கை எடுத்து வாசிக்க முடியும். யூ கேன் டேக் அ ஹாலிடே டுமாரோ இஃப் யூ வாண்ட். உனக்கு விருப்பமானால் நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்க முடியும். ஒரு விஷயத்தை லீவ் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கேன் பயன்படுத்தலாம். இதே நம்ம குட்டு எப்படி பயன்படுத்துறது பாஸ்ட்டில் அப்படின்னா, when I first started this job we could take a holiday when we wanted. நான் இந்த ஜாபில் சேர்ந்தப்போ அப்போ நான் எப்போல்லாம் லீவ் தேவைப்பட்டுச்சோ அப்போல்லாம் என்னால் எடுக்க முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பாசிபிலிட்டி. ஒரு ஜென்ரலான பாசிபிலிட்டி பற்றி பேசும்போது கேனையும் குட்டையும் பயன்படுத்த முடியும். அதாவது பாசிபிலிட்டி அப்படின்னா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் நார்வே டெம்பரேச்சர் கேன் பி லோ ஆஸ் -50 degrees Celsius இன் வின்டர். அதாவது இந்த நார்வே பகுதியிலலாம் வந்துட்டு வின்டர் சமயத்தில் -50 டிகிரி வரைக்கும் அந்த குளிர் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கேன் பயன்படுத்தலாம். அதே இது குட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் இந்த இடத்துல பாசிபிலிட்டி பார்க்கும்போது, த வெதர் ஸ்டேஷன் செட் டெம்பரேச்சர்ஸ் குட் பி ஆஸ் லோ ஆஸ் -10 degrees Celsius டு நைட். ஸோ இது வந்து
ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை பற்றி நம்ம பேசும்போது வெதர் ஸ்டேஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி -10 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வெதர் இருக்கும் அப்படிங்கிறத குட் பி இருக்கலாம் அப்படின்னுட்டு சொல்கிறதுக்கு நம்ம குட்டை பயன்படுத்த முடியும். ஓகேயா? ஸோ இது போல் கேனை வந்து நம்ம ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்துவோம். குட்டை வந்து ஃபாஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு அல்லது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம குட்டை பயன்படுத்தலாம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.